ஆசீர்வாதங்களின் ஊற்றாகிய நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. துதிக்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி உனக்கு தருவேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மீதும் நம்முடைய வீட்டார் மீதும் இருக்கிற தீமையையும் கர்த்தருடைய கோபத்தையும் சாபத்தையும் நீக்கி போட்டு நம்மையும் நம்முடைய வீட்டையும் ஆசீர்வதித்து நம்மை ஆவிக்குரிய நன்மைகள்னாலும் உலக பிரகாரமான நன்மையினாலும் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போட வேண்டும் என்றும் கர்த்தருடைய பாதத்தில் ஊக்கமாய் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினது போல நமக்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.